ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது. அது காற்றுனால உருவாக்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னால் உங்களை யாராச்சும் வாங்குவீங்களா? என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. இதைத்தான் இட்டாலியில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். மீட் சால்வட்டோர் கரோவ். இவர் இட்டாலியை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். 2021 அப்போ இவர் ஒரு சிலை செய்கிறாரு. லோ சொனோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது சிலையே இல்லை, வெறும் எம்டி ஸ்பேஸ். இதை கொண்டு போயிட்டு ஒரு ஆக்ஷனில் வைக்கிறாரு. அங்கே ஒருத்தன் இந்த சிலையை $18,000 கொடுத்து வாங்கியிருக்கான். இந்திய மதிப்புப்படி 15 லட்ச ரூபா கொடுத்து வெறும் காற்றை வாங்கியிருக்கான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். எவனோ ஒருத்தர் வாழைப்பழத்தை ஒரு ஃப்ரேமில் டேப் போட்டு ஒட்டி அதை விற்றான். அட்லீஸ்ட் அங்கே கூட ஏதோ ஒரு பொருள் இருக்குது. பட் இட்ஸ் லிட்டரலி நத்திங். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை 15 லட்ச ரூபா கொடுத்து எவன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவான்? தோலா படத்தில் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்காச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு. இங்கே பார்த்தா கூட தெரியாது. பட் இந்த சால்வட்டோரை கேட்டால் என்ன சொல்கிறாப்ல? யூ கேனாட் see it பட் இட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாப்ல. இது எனர்ஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட். இதை உங்களால் ஃபீல் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் வேற கொடுத்துருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு என்ன எழுதியிருக்காராமா, இந்த ஆர்ட்டை கொண்டு போயிட்டு தனியாக ஒரு ரூமில் வைங்க, வேற எதையும் வச்சு இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காராமா. ஸோ எப்போச்சும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இட்டாலி கிளம்பி போயிருங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு 15 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வித்திருக்கான். இவர் இதே வேலையாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் அலைஞ்சிருக்காரு. புத்தாயின் கான்டெம்ப்ளேஷனு, அஃப்ரோடைட் கிரைசிஸ், அஃப்ரோடைட் பிளாங், இந்த மாதிரி வித்தியாசமான இன்விசிபிள் ஆர்ட்ஸை வந்துட்டு இதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்காரு. இதே வேலையாக தான் அலைஞ்சிருக்காரு. இன்னிலேருந்து நானும் ஆர்டிஸ்ட் ஆகலான்னு இருக்கேன். யாராச்சும் வந்துட்டு நிறைய காசு வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா DM பண்ணுங்க. இந்த சிலையை உங்களுக்கு நான் தரேன்.